ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கவிதாங்க. கவிதா சென்னையை சேர்ந்த பொண்ணு. 2023 அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ரொம்பவே அமானுஷ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். 2023 அவங்களோட மாஸ்டர் டிகிரியை தொடர்றதுக்காக இன்டர்ன்ஷிப்க்கு போகணுமாங்க. 6 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப்பில் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணுமாங்க. 3 months இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களாம். அந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சுட்டு அதை இவங்களோட காலேஜில் போயிட்டு சப்மிட் பண்ணாதான் இவங்களுக்கு டிகிரியே கிடைக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் கவிதா ரம்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாங்க. 2 பேரும் ஒரே காலேஜ் தான். இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறத தாண்டிலும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இருக்குமாங்க. அதாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் எப்படிலாம் அவங்கள பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்களாம். மதுரையில் இவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுங்க. மதுரை டோட்டலி இவங்களுக்கு ஒரு புது ஊருங்க. அங்கே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே கிடையாது. ஸோ கவிதா ரம்யா இவங்க 2 பேரோட வீட்லையுமே அவங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ஃபேமிலியை சமாளித்து 2023 ஒரு வழியா சென்னையில இருந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே மதுரையில் இறங்கின டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்க பார்த்து வச்ச அந்த பிஜிக்கு போறதுக்கே அவங்களுக்கு 9 to 9:30 மணி ஆயிருக்குது. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இவங்க ஆன்லைன்ல பார்த்தது வேற, நேர்ல பார்க்கறது வேற. அதாவது இவங்க 2 பேரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷான கேரக்டர் தான். நாங்க இவங்களுக்கு இந்த ஒன்னா இருக்கிறது பிடிக்காதான். 4-5 பேர் 8 பேர்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல இருந்தா பிடிக்காதான். அதுலயும் குறிப்பா டாய்லெட். இவங்க 2 பேருக்கு ஒரு டாய்லெட்னா கூட பரவாயில்ல, 4-5 பேர் 8 பேருக்கு சேர்ந்து காமனா ஒரு டாய்லெட்டுங்கிறதுலாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். இவங்க பார்த்த பிஜி 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு அமைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 7 ரூம், செகண்ட் ரூம்ல 7 ரூம், அதுக்கு மேல 7 ரூம்னு இருக்குது. ஆனால் 3 ஃப்ளோருக்கும் சேர்த்து 2 டாய்லெட் தானாங்க, காமன் டாய்லெட்டா. இதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காம போயிடுது. தெரியாத ஊர்ல தெரியாத இடத்துல பிஜி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்குமே சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்கலையாங்க. ஃபைனலி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு பாட்டி ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி பிஜி எனக்கு வேணும் பாட்டி, மெயினானவங்க யாராச்சும் இருக்காங்களா பேசணும்னு சொல்லும் போது அவங்க இன்னொருத்தரை கூட்டு வந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதாம்மா பிஜி, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி சிங்கிள் ரூம்லாம் கிடையாது, 2 பேர்லாம் இருக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஆல்ரெடி இருக்கிற ரூமில் மொத்தம் 4 பேராம். ஒரு ரூமுக்கு 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ 2 ரூமில் 3 கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒன்றாவும் இருக்க முடியாது, மாற்றி மாற்றி பக்கத்து ரூமில் தான் இருக்கணும். ஆனால் காமன் டாய்லெட் தான். அந்த நீங்க சொல்ற மாதிரி 3 ஃப்ளோருக்கு ஒரு டாய்லெட் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாவே 7-8 ரூம் இருக்கும். இந்த 7-8 ரூம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட், அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு காமன் டாய்லெட், ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் காமன் டாய்லெட் இருக்கும்னு சொல்றாங்க. இதுவும் உங்களுக்கு ஒத்து வரலங்க. இப்போ கவிதா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, சார் இங்க பக்கத்துல வேற எதனா பிஜி இருந்தா கூட எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்க. நாங்க பாக்குறது நாங்க மட்டும் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த டாய்லெட்லாம் ஒத்து வராது, இப்படி காமன் டாய்லெட்லாம் ஒத்து வராது, அதுவும் ஆஃபீஸ்க்கும் லேட் ஆயிரும், நீங்க வேற எதனா இருந்தா சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது அந்த பாட்டியும் பேசினார் இல்லையா, அவரும் ஒரு மாதிரி குசு குசுன்னு காதுல பேசிக்கிட்டு இப்போ கவிதாவை கூப்பிட்டு, ஒரு இடம் இருக்குமா, நாங்க இப்பதான் அந்த வீடை வாங்கணும், அது பிஜிலாம் கிடையாது, ஒரு வீடு தான், ஒரு தனி வீடு, அதுல கீழே ஒரு போர்ஷன் இருக்கும், ஸ்டெப்ஸ்ல ஏறி போனா மேல ஒரு போர்ஷன் இருக்கும், அதாவது மேலே ஏறி போன உடனேயும் ஒரு கிரில் கேட் இருக்குமா, இந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு கதவு இருக்குமாங்க. கதவை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பெரிய ஹால், லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு 10க்கு 10 ரூம் தான், அதில் 2 பங்க் பெட்டு போட்டு உள்ளேயே அட்டாச் பாத்ரூமா. அது போக ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் இருக்குமா. கிச்சனுக்கு பக்கத்துல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல மொத்தம் 6 பங்க் பெட்டு போட்டிருக்கிறாங்களாம். இதுல உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கம்மா, உங்களுக்கு ஓகேவா, சரி இப்போ அங்கே எத்தனை பேர் சார் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது, இல்லை ஆட்களே கிடையாதுமா, இப்போதான் நாங்கள் அதை வாங்கினோம், இப்போ தான் பங்க் பெட் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கிறோம், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், கூட்டு போய் காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. காலையில் 9 மணிக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 3:30-4 மணி வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர்த்து இவங்களுக்கு ரூமும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஈவினிங் 5 மணிக்கு ரம்யாவையும் கவிதாவையும் அந்த வீட்டுக்கு கூட்டு போகிறாங்கங்க. வெளியில் இருக்கிற காமன் கேட்டே ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போயும் அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குதுங்க. நான் அந்த வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, கீழே ஒரு போர்ஷன் இருக்குது, மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே இருக்கிற போர்ஷனில் தான் இவங்க தங்க போகிறாங்கன்னு. கீழே இருக்கிற போர்ஷன்ல யாருமே இல்லை, வெளியே பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கவிதா அந்த மெயினான கேட்டை ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட கையை கிழிச்சு கையிலேருந்து பிளட் வர ஆரம்பிக்குதுங்க. ரொம்பலாம் வரல, லைட்டாக கிழிச்சு ஒரு 2-3 சொட்டு பிளட் வருது. கவிதாக்கு இது பெரிய விஷயமா தெரியலைங்க. ஓகே, துருப்பிடிச்ச கேட்டில் கை வச்சோம், அது கிழிச்சிருச்சு, இதுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் காமனாக நடக்கிற விஷயம் தானு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா, கவிதாவுக்கும் ரம்யாவுக்கும் இந்த பேய்
அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாம். அதுலேயும் குறிப்பாக கவிதா அவங்களோட அம்மா 2 பேருமே முருகனோட ஒரு பெரிய பக்தையாங்க. இப்போ கவிதா கிட்ட இருக்கிற கர்ச்சிஃபால கையில ஒரு கட்டு கட்டிக்கிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு தான் பிளட் வருது, அழுத்தி பிடிச்சிக்கிட்டே மேலே போறாங்க. மேலே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அவங்க இது நாள் வரைக்கும் உணர்ந்தது கிடையாது. இப்போ அவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸை விட்டுட்டு முதல் தடவையாக தனியாக தங்க போகிறோம், அதுதான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்கிறாங்க. மேலே போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோன்னையும் லெஃப்ட் சைடில் ஒரு கிரில் கேட் இருக்குமா, 2 கிரில் கேட் இருக்குமா. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு கதவு. இந்த டோரை ஓப்பன் பண்ணி அவங்களோட ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. 1-2 மாலைங்கெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போய் அங்கங்கே கிடக்குது. அது போக கிச்சனுக்குள்ள இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கரைச்சி போட்ட மாதிரி, அதாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சா இந்த கிச்சன் எப்படிங்க இருக்கும், துருப்பிடிச்சு போய் மெயின்டெனன்ஸே இல்லாமல் கிச்சன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்திருக்குது. அது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா வீட்டில் இவங்க சமைச்சு சாப்பிட போகிறது கிடையாது, அந்த மெஸ்ஸிலேயே தான் சாப்பிட போகிறாங்க. அதாவது இவங்க ஹாஸ்டலில் இப்போ சேர்றாங்க இல்லையா, இந்த ஹாஸ்டலோட மெஸ்ஸு ஒன்று இருக்குமா, அங்கே தான் இவங்களுக்கு சாப்பாடு, 2த்துக்கு சேர்த்து தான் இவங்க காசு பே பண்ணுறாங்கிற காரணத்தினால கிச்சனை அவங்க பெருசாக எடுத்துக்கலங்க. இப்போ அவங்க தங்க போகிற பெட்ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த பாட்டி கவிதா கிட்ட சொன்ன மாதிரியே 2 பங்க் பெட் இருக்குதுங்க. பங்க் பெட்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஸ்டோரிஸில் சொல்லியிருப்பேன். கீழே ஒரு பெட் இருக்கும், ஸ்டெப்ஸ் மாதிரி போகும், மேலே ஏறினா மேலே ஒரு பெட் இருக்குங்க. இந்த மாதிரி 2 பங்க் பெட் ஆப்போசிட்ல போட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட ரூம்குள்ளேயே அட்டாச் பாத்ரூமும் இருக்கு, பாத்ரூம் கிளீனா இருந்திருக்குதுங்க. ரூம்குள்ளேயே ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை ஓபன் பண்ணா வெளியே ஒரு பால்கனி இருக்குது. இது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா, அதாவது மொட்டை மாடி இருக்குன்னு தெரியும் தனி வீடுனா, ரூமுக்குள்ளேயே ஒரு டோர் இருக்கும், டோரை ஓப்பன் பண்ணால் வெளியவே பால்கனி இருக்குங்கிறது இவங்களுக்கு ஒரு லக்காங்க. இது பால்கனி மாதிரி கூட இல்லை, ஒரு மினி டெரஸ் மாதிரி இருக்குது. இங்கேயே துணியெல்லாம் காய போட்டுக்கலாம், மொட்டை மாடிக்கு ஏறி போக தேவையில்லைங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருது. ஆல்ரெடி இந்த ரூம்குள்ளே ஒரு ட்ரெஸ் ஆங்கர் இருக்குதுங்க. இந்த ட்ரெஸ் ஆங்கரும் இன்னொன்று இந்த பாத்ரூம்குள்ளே வந்து பேஸ்ட் வைக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்களாம், பாக்ஸ் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருக்கிறாங்களாம். அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ ரம்யா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த வீடு காட்ட வந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆல்ரெடி ட்ரெஸ் ஹேங்கர்லாம் இருக்குது, இந்த பேஸ்ட் வைக்கிறதுக்கு உள்ள பாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி வேறு யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இப்போ தான் நீங்கள் தான் வரீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம், இந்த வீடு நாங்கள் இப்போ தான் வாங்கினோம், மேல் போர்ஷன் வந்து வேற ஒருத்தவங்களோடது, கீழ் போர்ஷன் வந்து வேற ஒருத்தவங்களோடது, அவங்களும் நாங்களும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் இதை வாங்கியிருக்கிறோம், மேலே இருக்கிற இந்த வீடு தான் நம்மளோடது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு பிடிச்சிருதுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு பால்கனியும் இருக்குது, இவங்களுக்கு தேவையான பெட் இருக்குது, தனி வீடு, இவங்க கேட்ட மாதிரி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி பாத்ரூம், இன்னொன்று ஆப்போசிட் ரூமில் யாருமே இல்லை, அங்கே பங்க் பெட்டு மட்டும்தான் இருக்குது, ஒரு 6 பங்க் பெட்டு போட்டிருக்காங்க, இன்னும் பொண்ணுங்க யாருமே வரல. அங்கே உள்ள வந்து அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது, காமன் பாத்ரூம் ஒன்று வெளியே இருக்குமா, வெளியே ஹால்லையுமே 2 பங்க் பெட் இருக்குமாங்க. ஹாலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆப்போசிட் ரூமில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் காமன் டாய்லெட் தான், அதாவது வெளியே இருக்கிற ஒரே டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். இவங்க ரூமில் மட்டும்தான் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி டாய்லெட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு பிடிக்காம போகுமா, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த ஹாஸ்டலை சேர்ந்த வார்டன் வைக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஹாஸ்டல் வார்டன் சொல்லிட்டு ஒரு அம்மாவை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க கீழ் போர்ஷனில் தான் இருப்பாங்க, நீங்கள் எதுனா ஒன்றுனா அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கலாம். அது போக நைட்டு 7 மணிக்கு மேலே வெளியே லைட் எரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாங்க. சண்டே வெனஸ்டே மட்டும் ஹாஸ்டல் மெஸ்ஸில் உங்களுக்கு நான்வெஜ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவிதாவும் ரம்யாவும் மதுரைக்கு வந்ததே சண்டே தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட்டு ஹாஸ்டல் மெஸ்ஸில் தான் அவங்க சாப்பிட போகிறாங்க நான்வெஜ். இப்போது இவங்க எல்லா லக்கேஜஸுமே மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டுட்டு இவங்களோட ரூமை செட் பண்ணிடுறாங்கங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட ரூமை அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பங்க் பெட்டு சொன்னேன் இல்லையா, கீழே ஒரு பெட் இருக்கும் மேலே ஒரு பெட் இருக்குன்னு, கீழே இருக்கிற பெட்டில் இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்களாங்க. யாருமே வரப்போகிறதில்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், மோஸ்ட்லி யாராச்சும் வந்தாலுமே ஆப்போசிட் ரூமுக்கு தான் போக போகிறாங்க, அப்படி வந்தாங்கன்னா பார்த்துக்கலாங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற பெட்டில் இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சிடுறாங்க. அதாவது கவிதாவும் ரம்யாவும் அவங்கவுங்க பெட்டில் கீழே வச்சிடுறாங்க. மேலே இருக்கிற அப்பர் பெட்டில் தான் இவங்க 2 பேருமே படுக்க போகிறாங்க. இப்போது ஈவினிங்காக ஒரு 6:30லேருந்து 7 மணி இருக்குமாங்க. இவங்களோட பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க ரூமில் உட்காந்துருக்குறாங்க 2 பேருமே. ரம்யா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கவிதா அவங்களோட பெட்டில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும் போது அவங்களால ஒரு பேட் எனர்ஜியை உணர முடிஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில் பார்க்காத அளவுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களால உணர முடிஞ்சிருக்குது. இது கீழே அவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வந்தாங்க இல்லையா, அப்போது இருந்ததை விட அதிகமாக இருக்குது. அது போக இந்த உணர்வு வந்தப்போ தான் அவங்களுக்கு கையை கிழிச்சு ரத்தமும் வந்துச்சு. இப்போ கவிதாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. இப்பயும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா,
நம்ம அப்பா அம்மாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் போல், சரி அம்மா கிட்ட ஃபோனை போட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு பால்கனிக்கு போயிருக்கிறாங்க. பால்கனியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஷேடோ விழுந்திருக்குதுங்க. இந்த ஷேடோவை பார்த்த உடனேயுமே இது உள்ளே இருக்கிற ரம்யாவோட ஷேடோ தான் நினச்சிருக்கிறாங்க கவிதா. ஆனால் ரம்யா அவங்களோட ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி இவங்க கவனிக்கிறாங்கன்னா, இந்த பால்கனியோட வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்களேன். இதுதான் அவங்க இருந்த அந்த பிஜியோட, அதாவது அந்த வீட்டோட அமைப்பு. வெளியே இருக்கிற அந்த பால்கனி கிட்ட ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் அவங்களோட ரூமாங்க. அதாவது இவங்களோட பெட்டை ஒட்டியே தான் இந்த விண்டோ இருக்குமா. இந்த விண்டோ ஓப்பனில் தான் இருந்திருக்குது. இவங்க பார்க்கும்போது ரம்யா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சிரிச்சு சிரிச்சு. இப்போ தான் கவிதாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ரம்யா உள்ளே இருக்கிறானா, அப்போ வெளியே யார் இருக்கிறா? வெளியே இருக்கிற கேட்டுமே லாக்கில் தான் இருக்குது. இந்த வீட்டில் இவங்க 2 பேரை தவிர்த்து யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோட ஷேடோ கீழே விழுகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் கீழே பார்த்தா ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த ஷேடோவும் இப்போ தெரியலை. கவிதாவுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை பக்கத்து பில்டிங்கில் யாருனா எதனா ஒரு பொண்ணு கூட நின்றுருக்கலாம், லைட்டு வெளிச்சத்துக்கு ஒருவேளை அவங்களோட ஷேடோ இங்கே விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்து பில்டிங் எல்லாத்தையுமே இப்போ தான் இந்த பொண்ணு பார்க்குறாங்க. இவங்களோட பில்டிங்கை தவிர்த்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பில்டிங்கில் மட்டும்தான் ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே இவங்களோட பால்கனிலேருந்து கத்துனா கூட அவங்களுக்குலாம் கேட்குமான்னு தெரியலையாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி குறுகிய சந்து மாதிரியான ஒரு வீட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு 2 பேருமே மெஸ்ஸுக்கு போகிறாங்க. அங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இவங்க 2 பேருமே நின்று தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருமே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுறாங்கங்க. சாப்பாடை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு இருக்குமா இவங்களோட ரூம்குள்ளே. 2 பங்கு பெட்டுக்கும் நடுவில் ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குமாங்க. அந்த அளவுக்கு ஒரு கபோர்டு இருக்குமா. அது காமன் கபோர்டாம் இவங்க 2 பேருக்கு மட்டும். அதில் தான் இவங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சுருப்பாங்களா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ கவிதா நான்வெஜ்ஜை டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸை அவங்களோட கபோர்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. இப்போது ரம்யா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ரம்யா அவங்களோட ரூமில் இருக்கிற அந்த பங்க் பெட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கவிதாக்கு யாரோ ஒருத்தர் பால்கனியில் நின்று இவங்க 2 பேரையுமே வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு வந்துருக்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஓடின மாதிரியும் சத்தம் கேட்டிருக்குது. வெளியே வந்து பார்த்தா இந்த பால்கனிலேருந்து வெளியே குதிக்கவும் முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆழமாக இருக்கும் பட்சத்தில் குதிக்கவும் முடியாது. இந்த பால்கனியில் நின்று மேலே மொட்டை மாடியை பார்த்தா லைட்டாக தெரியுமாங்க, யாராச்சும் நின்னாங்கன்னா தெரியுமா. கவிதா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்கி பார்த்துருக்குறாங்க. மேலேயும் யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் அந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு பயம் வருதுங்க. என்னடா அது, ஒரு ஹெல்ப்புக்கு கூட கத்தணுன்னா கூட ஆள் யாருமே வரமாட்டாங்க போல், தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு வருது. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி என்ன விட்டுற போகிறாங்க. கீழேயும் ஒரு வார்டன் நமக்குன்னே ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எதனாலும் நம்ம சொல்லிக்கலாமேங்கிற ஒரு பட்சத்தில் விட்டுறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருமே அன்னைக்கு ஃபுல்லாகவே அலைஞ்சிருக்கிறாங்க. பிஜி தேடி மதுரை ஃபுல்லாகவே அலசி இருக்கிறாங்க. ஸோ செம்ம டயர்டாக இருக்கிறாங்க. கவிதா ரம்யா 2 பேருமே ஒரு 10 மணிக்குள்ளே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் எப்பயுமே 5-5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாம். அப்படி எந்திரிச்சாதான் இவங்க மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு 6 மணிலேருந்தே மெஸ் இருக்குமா. 6 மணிக்கு போயிட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு 7-7:15 இவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்களாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீனாக அடுத்து இருக்க போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் 5:30க்கு அலாரம் வச்சிருக்காங்க. ஆனால் எந்திரிச்சது 6 மணிக்கு தாங்க. லேட்டாக எந்திரிச்ச காரணத்தினால இவங்க 2 பேருமே வேகமாக கிளம்பி மெஸ்ஸுக்கு போகிறாங்க. மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு ரம்யா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. மெஸ்ஸிலேருந்தே மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஆல்ரெடி அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கவிதா அவங்களோட டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வரல. என்னடி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரலையா, மறந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது தான் கவிதாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆஹா, சிக்கன் பீஸு இந்த நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்த அந்த பாக்ஸை நான் கபோர்டில் தாண்டி வச்சுருந்தேன். காலையில் கூட நான் அதை கவனிக்கலை, லேட்டாக இருந்துச்சுனால ஒரு மாதிரி அவசரமாக கிளம்பியதுனால வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, சரி ரைட்டு விடு பார்த்துக்கலாம், இன்றைக்கி மத்தியானம் மட்டும் நீ வெளியே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ரிட்டன் வரும்போது புரோட்டா, சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஆசையாக இருந்திருக்குது, அதை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா சண்டே வெனஸ்டே மட்டும்தான் இவங்களுக்கு நான்வெஜ்ஜுங்கிற பட்சத்தில் வரும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்திருக்குது. அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே வச்சு சாப்பிடணும்னா ரூமில் வந்து சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8-8:30 மணி இருக்குமா. இவங்களோட ரூமில் பங்கு பெட்டுக்கு நடுவில் ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ரூம்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கவிதாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போயாச்சும் அந்த பாக்ஸை எடுத்து கழுவ போட்டுறணும், ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்கிறது நான்வெஜ், செம்ம ஸ்மெல்லு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்திரிச்சு கபோர்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை பாருங்கிறாங்க. கவிதாவும் ரம்யாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அவங்க வச்ச டிஃபன் பாக்ஸை காணுங்க. எங்கே போச்சுன்னு தெரியலை.
ரம்யா கிட்ட கேட்குறாங்க, ஏய் வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கியா, எங்கேயாச்சும் வச்சுட்டு இங்கே வந்து தேடிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி இங்கே தாண்டி நான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கே தான் வச்சேன், காலையில் கூட நான் ரெடி ஆகும்போது கூட அதை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது, நீ எதனா எடுத்தியா, அதை எடுத்து நான் ரெடி பண்ண போகிறேன், இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் தேடிப்பாருன்னு சொல்லும்போது வீடு ஃபுல்லாகவே தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. கிச்சனில் பயங்கரமாக ஸ்மெல்லு வருதுங்க. வேகமாக உள்ளே போய் பார்த்தா சிங்கில் அந்த டிஃபன் பாக்ஸை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி அதில் இருக்க சிக்கனு அப்புறம் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்ருக்குறாங்க. மீதி இருக்கிற அந்த சாப்பாடும் சிக்கனும் கிச்சன் ஃபுல்லாகவே செதறி கிடக்குதாங்க. முக்கியமாக அந்த சிங்கில் ஒரு மாதிரி செதறி கிடக்குதான். ஆல்ரெடி அந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் சில விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இந்த சாமி கும்பிட்றதுக்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கனுக்குள்ளே செதறி கிடக்குது. அதோடு சேர்த்து இந்த சிக்கனும். இதை பார்த்ததுமே கவிதாவுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்திருக்குதுங்க. யார் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் கொட்டியிருப்பா? ரம்யா கவிதா இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. ரம்யா கிட்ட வந்து மறுபடியும் கேட்குறாங்க, ரம்யா பொய் சொல்லாமல் சொல்லு, நீ தானே அந்த எடுத்துகிட்டு போய் கொட்டின, ஏய் நீ எங்கே வச்ச, நீ சாப்பிடல, அதை எடுத்துகிட்டு வரல, இது எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாதுடி, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் வந்து கொட்டணும், அதை கொட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது, நானும் தானே இந்த வீட்டில் இருக்கிறேன், அந்த ஸ்மெல் எனக்கு வராதா அப்படிங்கிற மாதிரி லாஜிக்காக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கவிதாவும் ரம்யாவும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு நடந்து தான் போவாங்களாங்க. 2 கிலோமீட்டர்லேருந்து 2.5 கிலோமீட்டர் இவங்க தங்கியிருக்கிற அந்த பிஜிலேருந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் காலையில் எந்திரிச்சு நடந்து வேற போகணும். அது போக ஆல்ரெடி அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கிறாங்க. செம்ம டயர்டில் இருக்கிற காரணத்தினால இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நேராக அவங்களோட பங்க் பெட்டில் போய் படுத்துட்டாங்களாங்க. எஸ்டர்டே படுத்து தூங்கும்போது அவங்களுக்கு அந்த ரூமில் ஹீட்டே தெரியலையாம். ஆனால் இன்னைக்கு அவங்க போயிட்டு அந்த பங்க் பெட்டில் ஏறி படுக்கும்போது அவங்களால நல்லாவே ஹீட்டை உணர முடியுது. கவிதாக்கு என்னடா இது இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி வியர்டாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்தாலும் செம்ம டயர்டாங்க. அதனால் அவங்கள அறியாமலே பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்க. ரம்யாவும் படுத்து தூங்கிட்டாங்களாம். இவங்களோட ரூமில் இந்த நைட் லேம்ப்லாம் கிடையாதாங்க. வெளிச்சத்துக்காக இவங்களோட பாத்ரூமில், அதாவது உள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதில் லைட்டை போட்டுவிட்டு லைட்டாக அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்களாம். அந்த லைட்டு வெளிச்சம் எல்லாமே ரம்யாவோட அந்த பங்க் பெட் சைடில் தான் லைட்டாக விழுகுமா. இவங்க சைடு ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குமாங்க. அது இவங்களுக்கு நல்லாவே ஒரு தூக்கத்தை கொடுக்குமா. அதனால அசந்து கவிதா தூங்குறாங்க. இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கவிதாக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க. என்னடான்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்தா பங்க் பெட்டை யாரோ ஒருத்தவங்க கீழேருந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ நான் படுத்துருக்கிறேன், என்னோட பெட்டை யாராச்சும் ஒருத்தவங்க கீழேருந்து ஆட்டினாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? கண்ணை முழிச்சு அவங்களால எந்திரிச்சு பார்க்க முடியலையாம். செம்ம டயர்டாக இருக்குதான். லைட்டாக அரை கண்ணை மட்டும் திறக்கிறாங்களாம். அவங்களால நல்லாவே உணர முடியுதான் யாரோ ஒருத்தவங்க பங்கு பெட்டை பயங்கரமாக ஆட்டுறாங்க. அந்த சத்தத்தையும் அவங்களால கேட்க முடியுது. இந்த இரும்பு காட்டுங்கிறனால அதை ஆட்டினா ஒரு சத்தம் வரும் இல்லையா, இந்த சத்தத்தையும் அவங்களால கேட்க முடியுது. இருந்தாலும் அவங்களால எந்திரிக்க முடியல. செம்ம டயர்டில் இருக்கிற காரணத்தினால கண்ணை மூடி படுத்துட்டாங்களாங்க. ஆனால் கவிதாவால் நல்லாவே உணர முடிஞ்சிருக்குது யாரோ ஒருத்தவங்க பங்கு பெட்டை பயங்கரமாக ஆட்டியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கவிதாக்கு இது வந்து மேபி கனவா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டே இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. கவிதாக்கு என்னதான் இது ஒரு கனவாவே இருந்தாலும் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருந்த திருத்தணி முருகன் கோவிலோட அந்த பிரசாதம் இவங்க கிட்ட இருக்குதாங்க. இந்த திருநீரை எடுத்து இவங்களோட பங்க் பெட்டு மேலெலாம் போட்டுட்டு கீழே இருக்கிற பங்க் பெட்டு மேலே அந்த திருநீர் பொட்டலத்தை வச்சுட்டு தான் மேலே ஏறி படுத்துருக்குறாங்க அன்னைக்கு நைட்டு அந்த திருநீர் பொட்டலத்தை வச்சதுனாலயா இல்லை அவங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கிற காரணத்தினாலேயும் தெரிலங்க. நைட்டு முழுக்க அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே தெரியலையாங்க. அடுத்த நாள் காலையில் கவிதா எந்திரிக்கும் போது ஆப்போசிட்டில் ரம்யா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. கவிதாவுக்கு ஒரு பயம் வருது. ரம்யா என்னாச்சுடி, ஏன்டி இப்படி உட்காந்துருக்குற, பாத்ரூமில் எதுவும் தண்ணி வரலையா, எதனா டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏய் கவிதா இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாண்டி, உடனே வெளியே போயிடலாம். ஏன் என்னாச்சு? இல்லடி ஏதோ சரியா இல்லை, எனக்கு என்னமோ தப்பாக படுது, இந்த ரூம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கவிதா இறங்கி போயிட்டு அந்த பொண்ணை கீழே இறக்கி கீழே உட்கார வைக்கிறாங்க. பங்க் பெட்டில் உட்கார வச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கை காலெலாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. ஆல்ரெடி ரம்யா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்குறாங்கங்கிறது அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சிருக்குது கவிதாக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கேட்கும்போது, நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன்டி, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க என்னோடய பங்கு பெட்டை பிடிச்சி ஆட்டின மாதிரி இருந்துச்சு, கண் முழிச்சேன். ஏன்னா கவிதாவை மாதிரி ரம்யா வந்துட்டு கீழே பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்களாம், டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துடுற ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகிடுச்சாங்க. கை காலு தலை எதையுமே அசைக்க முடியலையாம், கண்ணு மட்டும்தான் திறக்க முடியுதான். இவங்களோட பங்கு பெட்டு சைடு மட்டும்தான் அந்த பாத்ரூம் லைட்டாக அடிக்கும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த லைட்டு வெளிச்சத்தில் இவங்களுக்கு மேலே, அதாவது மேலே இருக்கிற பங்க் பெட்டில் தான் படுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு மேலேயே ஒரு ஸ்லாப் இருக்குமா, ஓப்பன் கபோர்டு இருக்குமா, லைக் அந்த கபோர்டுக்கு மேலே ஓப்பன் ஸ்லாப்புன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லாப்புக்கு மேலே நிறையா முடிங்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த முடி எல்லாமே அசைஞ்சு வர மாதிரியே
ரம்யாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த பாத்ரூம் லைட்டு வெளிச்சத்தில் மேலே யாரோ ஒரு பொண்ணு படுத்திருக்கும் போது அவங்களோட ஹேர் அப்படியே முன்னாடி நகண்டு வந்தாங்கன்னா எப்படி அசைஞ்சிக்கிட்டே வருமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க ரம்யா. இப்போ ஒரு இரும்பு காட்டை யாராச்சும் ஒருத்தவங்க கீழே நின்று ஆட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில் மோதிரமோ மெட்டலில் மோதிரமோ இல்லை அவங்களோட நகம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதை ஆட்டும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதில் இடிச்சு அந்த இரும்பு காட்டில் இடிச்சு அந்த சத்தமும் கேட்டிருக்குது ரம்யாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பால்கனியில் ஒரு கருப்பு உருவத்தையும் பார்த்துருக்குறாங்க ரம்யா. இது எல்லாத்தையுமே இப்போ கவிதா கிட்ட சொல்லும் போது கவிதாவுக்குமே ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குதுங்க. ஏன்னா கவிதாவுக்குமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. அவங்களோட பங்கு பெட்டையும் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி ஆட்டியிருக்கிறாங்க, அதை அவங்க கனவுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கவிதாவும் ஒரு ஷேடோவை பால்கனியில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இது எதையுமே ரம்யா கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் தைரியமா இருக்கணுங்கிற பட்சத்துல கவிதா ரம்யாவை ஆறுதல் படுத்துறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வா நம்மளோட ஜாப்பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போயிருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டெய்லியுமே ரம்யாவை அங்கே யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. டெய்லி நைட்டு யாரோ ஒருத்தவங்க பங்க் பெட்டு ஆட்டுற மாதிரி இருக்குமா, அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகிடுமா, மேலே அந்த முடியை பார்த்துருக்குறாங்க, பால்கனியில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க, கீழே அந்த மெட்டல் சவுண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இது ரம்யாவுக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருக்குதே தவிர்த்து கவிதாவுக்கு எதுவுமே நடக்கலையாங்க. அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஆனால் வெளியே போகும்போது கவிதாவாலையும் அந்த பால்கனிக்கு போகும்போது மட்டும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உணர முடியுமா, யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குமா. அதை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்களாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜாப்புக்கு வீட்டில் விட்டதே பெரிய விஷயம். இப்போ இவங்க தங்கியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உடனே உங்களோட பேரண்ட்ஸ் கிளம்பி வர சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் இவங்க 2 பேருமே வெளியூருக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொன்று இவங்களுக்கு ஆஃபீஸ்லேயுமே நல்லா செட் ஆகி கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வேற ஒரு பிஜி மாறுறதுக்கு இவங்களுக்கு டைம் கிடையாது. அதனாலேயே கவிதாவும் ரம்யாவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாங்க. இவங்க 2 பேருக்குமே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாட்டர்டே ஒரு தர்காவுக்கு போயிட்டு வரலாம். ரம்யாவுக்கு ரொம்ப முடியலை, அவங்களுக்கு போக போக கண்ணெலாம் ஒரு மாதிரி கருவளையமாகிறது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மெலிகிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவிதா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவுமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பிஜி வேணாம், நம்ம வெளியே போயிடலாம், இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடி, எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சாட்டர்டே நம்ம 2 பேருமே வெளியே போகலாண்டி, இந்த ஏரியா முக்கில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால போக முடியலையாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்களுக்கு செல்ஃப் கேராம், அது போக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைமா. அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்குமே நல்லா தூங்கியிருக்கிறாங்க. மதியம் ஒரு 12-12:30 எந்திரிச்சு மெஸ்ஸில் போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் கவிதா படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போ ரம்யா அவங்களோட பங்கு பெட்டில் தான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதை கவிதா பார்த்துக்கிட்டே தான் தூங்கியிருக்கிறாங்க. கவிதா நல்லா தூங்கிட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க ரூமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. வெளியே ஹாலில் மட்டும் லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நைட்டு 7 மணி ஆயிடுச்சாங்க. கவிதா ஈவினிங்காக ஒரு 5 மணி இருக்குமாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு முழிப்பு வருது. லைட்டாக எந்திரிச்சு திரும்பி படுக்கும்போது ரம்யா அவங்களோட பங்கு பெட்லேருந்து இறங்கி வெளியே போகிறத அவங்க பார்க்குறாங்க. சரி, எப்பயுமே ஈவினிங்காக ஒரு 5-5:30 மேலே மொட்டை மாடியில் போயிட்டு வாக்கிங் போகிறது சகஜமான ஒரு விஷயம் தானாங்க. அதனாலேயே கண்டுக்காமல் அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு 2-2.5 மணி நேரம் கழிச்சு 7-7:30 மணிக்கு கவிதாவுக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க ரூமே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குது. ஹாலில் மட்டும் லைட் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது ரம்யா அவங்களோட ரூம்ல இல்லையாங்க. அவங்களோட ரூம்ல லைட்டை போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ரம்யா ரூம்ல இல்லை. பாத்ரூம்ல பார்க்குறாங்க, அங்கேயும் ரம்யா இல்லை, பால்கனிலையும் இல்லை, ஹால்லையும் இல்லை. அவங்களுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க, ரிங்கு போது ரம்யா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை மொட்டை மாடியில் தான் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கிறாளா இல்லை யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாளான்னு சொல்லிட்டு வேமா மேலே போய் பார்த்துருக்குறாங்க. மொட்டை மாடியிலையும் ரம்யா இல்லையாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. எங்கே போயிருப்பாங்க ரம்யா 7:30 மணிக்கு? ஒருவேளை மெஸ்ஸுக்கு விட்டுட்டு சாப்பிட போயிருப்பாளோ? ஏன்னா அப்படி விட்டுட்டு போகிற ஆள் தான். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்களாம். சாப்பிட்றதுக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தங்க வரலன்னா விட்டுட்டு போகிறது சகஜமான ஒரு விஷயம் தானே. ஆனால் அதையும் தாண்டி கவிதாவோட மனசுக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. ஒருவேளை வேற எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? ஆல்ரெடி அவங்களோட கனவில் சிலந்திலாம் வர மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது, ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகுது, ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணு இப்போ ரூமில் காணுன்னா கவிதாக்கு எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே, அதாவது அவங்களோட மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா இவங்களோட வீடு இருக்கு இல்லையா, அதாவது இவங்க இருக்கிற அந்த டெரஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஒன்று இருக்குமா. அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனில் ரம்யா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. மேலேருந்து கவிதா கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, ரம்யா ரம்யா அங்கே என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்தும்போது ரம்யா கண்டுக்கவே இல்லையாங்க கவிதாவை. இப்போ கவிதாவை ஓடி போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனுக்கு போயிடுறாங்க. ரம்யா அசையவே இல்லையாங்க. எந்த இடத்துல பார்த்தாங்களோ அதே இடத்துல நின்று பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணலை.
எங்கேயோ ஒரு இடத்த மட்டும் கார்னர் பண்ணி பார்த்துக்கிட்டு அமைதியா நின்றுகிட்டே இருக்கிறாங்களாங்க. கவிதா ரம்யாவோட கையை பிடிச்சு கூப்பிடுறாங்க. அவங்களோட கையே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்திருக்குதுங்க. கை மட்டும் இல்ல, அவங்களோட உடம்பே ஜில்லுன்னு தான் இருந்திருக்குது. அவங்க ஆல்ரெடி மழையில நனைஞ்சி ஒரு மாதிரி ஈரமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொத சொதன்னு இருக்கிறாங்க. உடம்பே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் அன்னைக்கு மழை பெய்யவும் இல்லை. எங்க போய் நனைஞ்சிட்டு வந்தாங்க? எதனால ரம்யா உறைஞ்சு போன மாதிரி ஒரே இடத்த பார்த்த மாதிரி ஸ்ட்ரக்காய் நின்னாங்கிறது கவிதாக்கு தெரியலங்க. ரொம்ப நேரமாவே கவிதா ரம்யாவை உலுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரம்யாவை திட்டி அரட்டி ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்க அசையவே இல்லையாங்க. கடைசியா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சதும் ரம்யா நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்க. இப்போ ரம்யா என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் இப்போ நீ என்னை அடிச்சியா? நான் எங்கள் அம்மா கிட்ட தானே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், இங்கே எப்படி வந்தேன், இந்த போர்ஷனுக்கு நான் ஏண்டி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போது கவிதா எதுவுமே சொல்லாமல், ஒன்றும் இல்லடி நீ தான் ஃபோன் பேசிக்கிட்டே இந்த பக்கம் வந்துட்ட, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ கண்டுக்காமல் இருந்த, அதனால தான் அரைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது அன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு தாங்க. இப்போது கவிதா ரம்யாவை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எப்போவுமே ஈவினிங் ஒரு 6-6:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 8 மணிக்கு மொட்டை மாடிக்கு போவாங்களாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு அவங்க அம்மா கூட அவங்க ஃபோன் பேசுகிறதும், இவங்க அம்மா கூட கவிதாவோட அம்மா கூட அவங்க ஃபோன் பேசுகிறதும் இப்படியே ரொட்டீனில் இருந்திருக்குது. இப்போ கவிதா ரொம்பவே அலர்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அமானுஷ்யமா இல்லை ரம்யா வந்து வேணும்னே இப்படி பண்ணுறாங்களாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் சேட்டை பிடிச்சவங்க தான். அதே நேரத்தில் ரம்யா பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது கவிதாவால் இது பிராங்க்குங்கிறதும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த விஷயம் நடந்திருக்குதுங்கிற காரணத்தினால எப்பவுமே இந்த 2 பொண்ணுங்களும் அவங்களோட ஹாஸ்டலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா 8:30 மணிக்கு மேலே வெளியே லாக் பண்ணிடுவாங்களாம். நான் சொன்னேன் இல்லையா, 2 கிரில் கேட்டு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அதாவது மேலே ஸ்டெப்ஸில் ஏறின உடனேயும் லெஃப்ட் எடுத்தோடனே 2 கிரில் கேட் இருக்கும், அதை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இவங்களோட மெயின் டோர் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிரில் கேட்டை வெளியே லாக் போட்டு போயிடுவாங்களாம். வார்டன் கிட்ட திட்டிருக்கிறாங்க, இங்கே பாருங்க நாங்கள் 2 பொண்ணுங்க தான் உள்ளே இருக்கிறோம், எதனா எமர்ஜென்சினா கூட எங்களால் வெளியே கத்த முடியாது, கூப்பிட முடியாது, ஒருவேளை ஃபோன் கீன் எதனா டவர் இல்லைனா என்ன பண்ணுவீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி லாக் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கிட்ட போய் சொன்ன அடுத்த நாளே கீழே ஒரு வார்டனை போட்டுறாங்க. கீழ் போர்ஷன் லாக்ல இருக்கு இல்லையா, அங்க ஒரு வார்டனை கொண்டு வந்துடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரம்யா அவங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள மொட்டை மாடிக்கு போவாங்களாங்க. வழக்கமா போய்கிட்டே இருப்பாங்களாம். கவிதாவாலையும் எதுவுமே சொல்ல முடியாதான். அவங்களும் விட்டுருவாங்களாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே வருவாங்களாம். அவங்க அம்மா கூட தான் பேசினாங்களா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களாங்கிறது கூட கவிதாக்கு தெரியாதாங்க. இப்படியே அடுத்து ஒரு 2 நாள் போகுது. இவங்களுக்கு லீவ் கிடைக்குதுங்க. சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொன்னாங்க இல்லையா, ஃப்ரைடே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டு ஆஃபீஸ்லேயும் ஒரு 3 நாளைக்கு லீவ் சொல்லிட்டு மொத்தம் 5 நாள் சர்ப்ரைஸாக இவங்க 2 பேரோட ஃபேமிலிலையுமே சொல்லாமல் 2 பேரோட அம்மாக்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. மதுரையிலேருந்து நைட்டு 11:30 மணிக்கு அவங்களுக்கு ட்ரெயின் ஆங்க. நைட்டு ஒரு 7:00 7:30 மணி இருக்குமா. மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கவிதாக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஹாலில் ஒரு பங்க் பெட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பங்க் பெட்ல உட்காந்து கவிதா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. ரம்யா அவங்களோட பங்க் பெட்ல, அதாவது அவங்களோட ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கவிதா ஹாலில் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மெயின் டோர் ஓப்பன்ல இருக்குது, கிரில் கேட் லாக்ல இருக்குது. அதாவது வெளியே லாக் போட்டு வச்சிருக்காங்க. யாரு? வார்டன். கிரில் கேட் லாக்ல இருக்குது, அதாவது இவங்களே உள்ள லாக் போட்டு வச்சிருக்காங்க பூட்டு போட்டு. இப்போ கவிதா அவங்க அம்மா கிட்ட ஊருக்கு வர விஷயத்த சொல்லாம நேக்கா பேச்சு கொடுத்து வழக்கமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அமைக்கிறாங்க. இப்போ கவிதாக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா கவிதா இந்த கதவுக்கு நேராக தான் உட்காந்துருக்குறாங்க. கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிரில் கேட்டுக்கு பக்கத்தில் தான் சுவிட்ச் இருக்குமாங்க காலிங் பெல்லுக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க அந்த காலிங் பெல் அமுக்கணும்னா, இப்போ நான் நேராக உட்காந்துருக்கிறேன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த பக்கம் தான் காலிங் பெல் இருக்குது. அப்படி பார்த்தா யாராச்சும் காலிங் பெல் அமுக்கணும்னா இவங்களை தாண்டி தாங்க போயிருக்கணும். அதாவது இவங்க கண்ணு பட தான் யாராச்சும் ஒருத்தவங்க லெஃப்டில் போயிருக்கணும். ஆனால் அங்கே யாருமே வரல. கவிதாக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. அவங்க கண்ணு முன்னாடி யாருமே இல்லை. எந்திரிச்சு போயும் பாக்குறாங்க, வெளியே யாருமே இல்ல. கேட்டுக்கிட்ட காலிங் பெல் அமுக்கிற சவுண்டு மட்டும் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. போன்ல கவிதாவோட அம்மா இருக்கிறாங்க. யாரு எது இப்படி காலிங் பெல் அமுக்கிறது, என்னாச்சு எதுனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டு தான், நான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கவிதா அவங்க அம்மாவோட போன் காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா ரம்யா அவங்களோட ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராங்க. என்னடி யார் இப்படி காலிங் பெல் அமுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கும்போது கவிதாக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருக்குதுங்க. அப்பாடா ரம்யா ரூம்குள்ளே தான் இருக்கிறா, அப்போ வேற யாரோ தான் வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக ஓடி போயிட்டு லாக்கை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இவங்களோட ஃப்ளோருக்கு வரதுக்கு 30 படிக்கட்டு இருக்குமா. அதே மாதிரி தான் மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு 30-40 ஸ்டெப்ஸ் இருக்குமா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் யாராலையுமே இப்படி காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலேயோ கீழேயோ ஓட முடியாது மின்னல் வேகத்தில்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மேலே போய் பார்க்குறேன் மொட்டை மாடியில், நீ கீழே போய் பாரு கவிதான்னு சொல்கிறாங்க. கவிதாவும் கீழே போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. கீழே ஒரு கிரில் கேட் இருக்குமா, அதை லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதை தாண்டி யாரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, வந்ததுக்கான தடமும் இல்லை. இப்போது கவிதாவுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் இவ பாட்டுக்கு மேலே போகிறேன்னா நம்மளும் விட்டுட்டோமே, இவ மேலே போனாலே ஒரு மாதிரி ஆயிடுவாளேன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ரம்யா அந்த மேலே ஒரு போர்ஷன் சொன்னாங்க இல்லையா, தனியாக இருக்கிற ஒரு பாய்லர் ரூம் மாதிரி இருக்குமா, அந்த போர்ஷனுக்கு போனாலே ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவாங்களாம், அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் அன்னைக்கு நடந்த சம்பவமும், அவங்களோட உடம்பு ஜில்லுன்னு இருந்தது. இது எல்லாமே அந்த பாய்லர் ரூமுக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்குது. இப்போ கவிதா வேமா மேலே ஓடி போய் பார்க்கும்போது ரம்யா மெதுவாக நடந்து வராங்களாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு மாதிரி அமைதியாக காமாக நடந்து வராங்களாம். என்னாச்சுடி, மேலே யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது யாரும் இல்லை, தேவையில்லாமல் நீ தான் கவிதா ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவங்க கற்பனை பண்ணலை, அவங்களுக்குமே சத்தம் கேட்டு தான் வெளியே வந்து கேட்டிருக்கிறாங்க, யார் காலிங் பெல் அமுக்குறான்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இப்போ அந்த பொண்ணு அப்படி கேட்பாங்க? இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறது மட்டும் தெரியுதுங்க. இப்போ கவிதா சரி ஓகே என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், வா ஊருக்கு கிளம்பலாம், இன்னொரு 1.5 மணி நேரத்தில் ட்ரெயின் இருக்குது, வா கிளம்பலான்னு சொல்லும்போது ரம்யா கவிதாவை பார்த்து, ஏன் கவிதா நம்ம ஊருக்கு போயே ஆகணுமா, நம்ம ஏன் பேசாமல் இங்கேயே இருந்துடக்கூடாது, எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு, இங்கே பாரு விளையாடாத, நீ நானும் சேர்ந்து உட்காந்து தான் முடிவெடுத்தோம், ஊருக்கு சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு தானே பிளான் பண்ணோம், இப்போ நடி வேறு மாதிரி பேசுகிற, இல்லை எனக்கு வர பிடிக்கல, வேணா நீ வேணா போய்க்கோ, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டாங்களாங்க, கீழே தரையில் உட்காந்துக்கிட்டாங்களாம். இப்போ கவிதா ரொம்ப நேரம் போராடி அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறாங்களாம். கவிதாவால் இழுக்க முடியலையாங்க ரம்யாவை. ரம்யா கவிதாவை விட வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்களாம். ஆல்ரெடி இவங்களுக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் இவங்க தள்ளி விட்டாலே கீழே விழுந்துருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தா அவங்க செம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து இவங்களை இழுத்து போடுற அளவுக்கு இழுக்கிறாங்களாம். இப்போ நீ ஊருக்கு வரியா, இல்லை நான் அடிச்சு உன்னை இழுத்துட்டு போவான்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டினதுக்கு அப்புறமா தான் ரம்யா எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் ரம்யாவை அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டு வந்திருக்கிறாங்க கவிதா. ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே அவங்க நார்மலாக தான் இருந்திருக்கிறாங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வர வரைக்குமே அவங்க எதுவுமே முரண்டு பிடிக்கல, எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கலைங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரல. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்கவுங்க வீட்டில் இருந்து மறுபடியும் சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துடுறாங்க அவங்களோட ஹாஸ்டலுக்கு. இப்போது ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட நிறையாவே மாற்றம் தெரியுது ரம்யா கிட்ட. அவங்களோட பேக்ல இருந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட போட்டோவை எடுத்து வச்சிருக்காங்க. அதை அவங்களோட தலைமாட்டிலேயே இந்த பக்கத்திலேயே ஒரு கபோர்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, 2 பேருக்கும் காமனாக ஒரு கபோர்டு, அதில் இருக்கிற ஆணியில் ஹேங் பண்ணி வச்சிடுறாங்க. அது போக நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கபோர்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திருநீர்லாம் பூசிக்கிட்டு படுக்கிறாங்க. கவிதாவுக்கு இப்போ ஒரு சந்தோஷங்க. அதே மாதிரி தான் கவிதாவோட வீட்டில் கவிதா அவங்க அம்மா கிட்ட இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் அவங்களோட அம்மா திருத்தணிக்கு போயிட்டு முருகனோட அபிஷேக திருநீராக இருக்கட்டும், முருகர் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்களுமே திருநீரை பூசிட்டு தான் படுப்பாங்களாங்க. இப்போ இந்த சாமி ஃபோட்டோ, திருநீர் இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தனாலயா என்னன்னு தெரியலைங்க, இவங்களுக்கு டைரெக்டாக எந்த ப்ராப்ளமுமே வரலை. ரம்யாவோட கனவுல யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த கருப்பு கலரில் சிலந்தி மாதிரி ஒரு கனவு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான கனவுகளும் வரல. அவங்களோட தலைமாட்டில் அந்த முடியவும் அவங்க பார்க்கல, இவங்களோட காட்டை பிடிச்சி யாருமே ஆட்டவும் இல்லை. ஆனால் இன்டைரக்டாக நிறையா விஷயங்கள் இவங்களை துன்புறுத்தி இருக்குதுங்க. அதாவது இவங்க படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அன்டைமில் வெளியே யாரோ ஒருத்தவங்க சத்தமாக சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. அது போக கொஞ்ச நேரத்தில் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குமா. இந்த சத்தத்தில் இவங்க 2 பேருமே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களாம், கண்டுக்கவும் மாட்டாங்களாம். அது ஏங்கிறது இவங்க 2 பேருக்கே தெரியல. இந்த சத்தத்தில் இவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சாலுமே சாமியை மனசில் நினச்சிட்டு பேசாமல் படுத்துருவாங்களாம். அப்படி படுத்து அவங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட ரூமுக்கு பக்கத்தில் அந்த ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணாதான் வெளியே பால்கனிக்கு போகலாம்னு சொன்னேன் இல்லையா. இவங்க ரூம்குள்ளே ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, அது வழியே அந்த பால்கனி வெளியே இருந்து பார்த்தா கூட தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த விண்டோக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நிற்பாங்களாங்க. அவங்களோட ஷேடோ இந்த விண்டோவில் விழுகுமா. இந்த அமானுஷங்கள்லாம் நடக்கிற காரணத்தினாலேயே பால்கனி லைட்டை வந்து இவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டே இருக்கிற மாதிரி தெரியுமா. இப்போது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்களாம். வெளியே ஹாலில் யாரோ ஒருத்தவங்க இப்படி ஓடுற மாதிரி சத்தம்லாம் கேட்குமாங்க. பாத்திரங்களெல்லாம் கீழே போடுற மாதிரி சத்தம் கேட்குமா. அதாவது இவங்ககிட்ட பாத்திரங்கள்லாம் கிடையாது, ஆல்ரெடி இவங்க வரும்போது சில பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கரைச்சி ஒரு சில தட்டுகள்லாம் கழுவாமையே அப்படியே போட்டு வச்சுருந்துருக்கிறாங்க. திதி கொடுக்கறதுக்கு ஒரு தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தட்டுகள்லாம் அங்கே இருந்திருக்குது. அது எல்லாமே கீழே போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குமா. இவங்க எதையுமே கண்டுக்காமல்
அப்படியே வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ காலப்போக்கில் இந்த வீட்டுக்கு வேற ஒரு 3 பொண்ணுங்க வராங்க. இவங்கள மாதிரியே பிஜி எடுத்து தங்குறதுக்காக நர்சிங் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க 3 பேர், திருநெல்வேலி பொண்ணுங்களாங்க. இந்த 3 பேருமே வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்குது. அந்த 3 புது பொண்ணுங்களுமே வந்ததும் வராததுமா இவங்க கிட்ட மூஞ்சி கொடுக்கவே இல்லையா. கவிதாவும் ரம்யாவும் அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களுமே ஒரு மாதிரி நக்கலுக்குன்னு போயிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டாங்களாங்க. ஏன்னா வார்டன் என்ன சொல்லியிருப்பாங்கிறது இவங்களுக்கு தெரியல. மேபி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா, இல்லை அவங்களோட கேரக்டரே அதாங்கிறது இவங்களுக்கு தெரியாதாங்க. இப்போ அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்களுக்கு ஒரு நிம்மதி. அப்பாடா, வெளியே எதுனா சத்தம் கேட்டாலும் இதுக்கப்புறம் பயம் கிடையாது, நம்ம 2 பேரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 3 பொண்ணுங்க இங்கே இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க இப்போ சாம் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க எந்திரிச்சு இவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்களில் 2 பேர் வந்து, அக்கா ஒரு நிமிஷம்க்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, நான் நேற்றே பேச வந்தேன், நீங்கள் தான் பேசாமல் போயிட்டீங்க, அக்கா மன்னிச்சிருங்கக்கா, நைட்டு நாங்கள் எங்களோட ரூமில் தூங்கிட்டு இருந்தோம்க்கா, எங்கள் ரூமில் மொத்தம் 3 பங்க் பெட் இருக்குது, அதாவது 5 பேர் படுக்கிறது மாதிரி செட்டப் இருக்குதுக்கா. ஒரே ஒரு பங்க் பெட்டில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒன்றா படுத்திருந்தோம்க்கா, இன்னொரு பொண்ணு மட்டும் தனியாக மேலே படுத்திருந்தா. ஆனால் இன்னொரு பெட்டில், அதாவது இவங்க பெட்டு போக இன்னொரு பெட்டில் வேற யாரோ ஒரு பொண்ணு படுத்திருந்ததை இந்த 3 பொண்ணுங்களுமே பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு சும்மா படுத்திருக்கலங்க, அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமா இந்த சம்பவம் நடக்கும்போது. இந்த 3 பொண்ணுங்களுமே படுத்த இடத்துல அப்படியே உறைஞ்சு போய் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட செல்ஃபோனில் சுத்தமாக டவர் கிடையாதான் 3 பொண்ணுங்களுக்குமே. அந்த பொண்ணு அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே எந்திரிச்சு ஓடணும் போல இருக்குது. பயத்தில் பேசாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குதுக்கா, அந்த வீட்டில் எங்களை தாண்டி வேற யாரோ இருக்கிறாங்கக்கா, எங்களுக்கு பயமாக இருக்குக்கான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லும்போது இப்போ கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பாரு, பேனிக் ஆகாதீங்க, நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தான் வந்திருக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நமக்கு வேறு இடமும் கிடைக்காம தானே இங்கே வந்திருக்கிறோம், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உன்னோட குலதெய்வம் கோயில் திருநீரை எடுத்து பூசிட்டு பேசாமல் படுத்து தூங்குப்பா, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆறுதல் சொன்னாலும் அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் 3 பேர் தான், பேசாமல் நாங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துடட்டுமா, நம்ம எல்லோரும் ஒன்றா தங்கிக்கலாமா, இல்லைனா நீங்கள் 2 பேர் தானே இருக்கீங்க, எங்கள் ரூமுக்கு நீங்கள் வந்துடுறீங்களா, எல்லோரும் ஒன்றா இருந்தால் பயமாக இருக்காதுக்கான்னு சொன்னால் இவங்களுக்கு மற்றவங்க கூட போயிட்டு படுத்து தூங்குறதோ இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அது அவங்களோட பர்சனலுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பாருமா, எங்களுக்கும் நிறையா சத்தங்கள்லாம் கேட்கும், யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி கேட்கும், நாங்களும் நிறையா விஷயங்களை இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, எதனா பிரச்சனைனா எங்களை கூப்பிடுங்க, கதவை நாக் பண்ணுங்கள், நாங்கள் எந்திரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு காலையில் கவிதாவும் ரம்யாவும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே அவங்களோட காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நைட்டு எல்லாருமே மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்கங்க. மிட் நைட்டு ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க. பயங்கரமாக டோரை போட்டு உடைக்கிறாங்க. கவிதாவோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க உடைக்கிறாங்க. என்னமோ எதுவும் சொல்லிட்டு ரம்யாவும் கவிதாவும் பதறி அடித்து எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் வந்து நிற்கிறாங்க. நேற்று நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையில் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்க தான் கதவை தட்டிட்டு அழுதுகிட்டே முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பதட்டமாக நிற்கிறாங்க. என்னாச்சுமோன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களால பேசவே முடியல. அக்கா அக்கா எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குதுக்கா, சீக்கிரம் வாங்கக்கான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. இவங்க பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க. ரம்யாவும் கவிதாவும் பயந்துக்கிட்டே அவங்களோட ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதாங்க அவங்களோட பங்க் பெட்டில். இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்ன விளையாடுறீங்களா, என்னடி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுங்க சொன்னது என்னன்னா, அக்கா நாங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சுக்கா, எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இந்த இப்போ பங்க் பெட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டு ஒரு மாதிரி கோரமாக உட்காந்துக்கிட்டு, அந்த பொண்ணோட ஸ்டைலே கிடையாதாங்க, அது வேற யாரோ ஒருத்தவங்கள மாதிரி உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இருந்துச்சாங்க. இப்படியே காக்கா நான் சொன்னல காக்கா வாங்கக்கா, எங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கா தனியாக படுத்துட்டு இருந்தாக்கா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டு அந்த பொண்ணு வந்து அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுட்டு இருந்திருக்கா. இவ்வளோலாம் பார்த்துட்டு அலறி அடிச்சு ஓடி வந்து என் கதவை போட்டு அந்த தட்டி இருக்காங்க. 10 நிமிஷமாக தட்டி இருந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியல. நான் வந்துட்டு வாங்கக்கா அப்படின்றாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு அக்கா இல்லைக்கா சத்தியமாக பண்ணாக்கா ஒரு மாதிரி. ஆனால் இப்போ இந்த பொண்ணுங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குதாங்க. இப்போ கவிதா அந்த பொண்ணுங்க கிட்ட, இங்கே பாருங்கடி, எனக்கு காலையில் ஆஃபீஸ் இருக்குது, 2 பேருக்குமே எங்களால் ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கும், நாங்கள் நடந்து தான் போகிறோம், அதனால் நாங்கள் போய் படுத்து தூங்குறோங்கும் போது அக்கா நாங்களும் உங்களோட ரூம்க்கே வந்து படுத்து தூங்குறோங்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கையெடுத்து கெஞ்சிருக்காங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் சரி இவங்களுக்குமே பாவமாக இருந்திருக்குது. எப்பயுமே ஒத்துழைக்காத கவிதா ரம்யா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு பங்க் பெட்டில் படுத்துக்கிறோம், நீங்கள் வேணால் இந்த பங்க் பெட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து மேலேயே படுத்துக்கோங்க, நாங்கள் தரையில் கூட படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம்லேருந்து போர்வைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கீழே விரித்து படுத்துட்டாங்களாங்க. அதாவது ரம்யாவோட பங்க் பெட்டுக்கும்
கவிதாவோட பங்க் பெட்டுக்கும் நடுவில் அந்த ஒரு கேப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 3 பேர் படுத்து தூங்குற மாதிரி, அந்த இடத்துல தான் 2 பொண்ணுங்களும் வந்து படுத்து தூங்குனாங்களாங்க. மெயின் டோரை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ரூம் டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூமில் 3 பொண்ணுங்களில் 2 பொண்ணுங்க இங்கே வந்து படுத்து தூங்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த ரூம்லேயே தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையா அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து இவங்களோட டோரை வந்து நாக் பண்ணவும் இல்லையா. அடுத்த நாள் காலையில் கவிதாவும் ரம்யாவும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, காய்ச்சலாக இருக்குது. என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைக்கா எனக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவத்தினால ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு நானுமே இன்றைக்கி போகலக்கா, காலேஜுக்கு போகல, இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு எதனா ஒரு பிரச்சனைனா கீழே தான் வார்டன் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 6-6:30 மணிக்கு கவிதாவும் ரம்யாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வெளியே லாக்கில் இருந்துருக்குதுங்க. டோரும் லாக்கில் இருந்துருக்குது. இந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் ஒரு கீ இருக்குமா. அப்போ உள்ளேயே லாக் பண்ணிட்டு கூட அந்த பொண்ணுங்க இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியே லாக்கில் இருக்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்கிற கீயை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அவங்களோட ரூம் டோர் லாக்கில் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே சத்தம் கேட்குது. 2-3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சரி, ஏதோ அவளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதில் தலையிட வேணாம்னு சொல்லிட்டு கவிதாவும் ரம்யாவும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது ரொம்ப நேரமாகவே வீடு அமைதியாக இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணுங்களோட சத்தமும் கேட்கல. ஏன்னா டோரை ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுற சவுண்டுலாம் கவிதாவுக்கும் ரம்யாவுக்கும் கேட்டிருக்குது அவங்களோட ரூமில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணுங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. வெளியே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுங்களோட நடமாட்டமே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. சரி, அந்த பொண்ணுங்க தான் ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கவிதாவும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுங்களோட நம்பர் கூட இவங்க வாங்கலையாம். ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்தே 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாளில் இவ்வளோ அமானுஷம் நடக்குது. அந்த பொண்ணுங்க கிட்ட அந்தளவுக்கு இவங்க கான்டாக்டை வச்சுக்க மாட்டாங்களாம். சின்ன பொண்ணுங்கிறனாலையும் அவங்களும் இவங்க கிட்ட நம்பர் கேட்கல. சீனியர் போயிட்டு ஜூனியர் கிட்ட நம்பர் வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால நம்பரும் வாங்காமல் விட்டது தப்பாக போச்சு. இப்போ அந்த பொண்ணுங்களை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வேகமாக போயிட்டு அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு அந்த பொண்ணுங்க என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் தான் படுத்து தூங்குறாளுங்களான்னு சொல்லி ஒரு டவுட்டில் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுங்களோட ரூமில் அந்த 3 பொண்ணுங்களுமே இல்லையாம். அது போக ஒரு மாதிரி அறிகுறியாக ஒரு மாதிரி அவசரமாக கிளம்பி போனாங்கன்னா எப்படி இருக்கும். அந்த பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இல்லையாம் அந்த ரூமில். ஒட்டை வலிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது போக ரூமில் இருக்கிற அந்த பிளாங்கெட்லாம் ஒரு மாதிரி களைச்சி போட்டு கிடக்குதான். ஒரு மாதிரி பயந்து அவசரமாக கிளம்பி போன மாதிரி அந்த ரூமோட அமைப்பு இருக்குதாங்க. இப்போ கவிதாக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. என்னடா அது, இந்த ஹாஸ்டலுக்கு வந்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த பொண்ணுங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, சொல்லிட்டு போனாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வார்டன்ட்ட கேட்குறாங்க. கவிதா மட்டும்தான் கீழே போயிட்டு வார்டன் ரூமில் கேட்குறாங்க, என்னாச்சுக்கா மேலே வந்து அந்த 3 பொண்ணுங்களும் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போலையே. ஆமாப்பா, அந்த 3 பொண்ணுங்களுமே வந்து ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான்க்கா, எதுக்குக்கா திடீர்னு காலி பண்ணிட்டு போகணும், 3 நாள் கூட ஆகலையக்கான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி தடுமாறி, ஏன்பா அந்த பொண்ணுங்களை பற்றி உனக்கு தெரியாதா, எப்போ பார்த்தாலும் அவங்க ஆளுங்க கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாளுங்க, எவங்க கூடயாச்சும் ஓடி போயிருப்பாளுங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கடுப்பாகுது. அப்படிலாம் பேசாதீங்க, எதுக்குக்கா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, சரி விடுங்க, நான் அந்த பொண்ணுங்கிட்ட நம்பரும் வாங்கலை, என்னமோ எதுவும் தெரில, அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல வேற சொன்னான், ஏப்பா அதெல்லாம் விடுப்பா, நீ போய் வேலையை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறாங்க வார்டன். கவிதாக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வார்டனோட பேச்சு பிடிக்காம, என்னடா அந்த பொம்பளை இப்படிலாம் பேசுகிறா, ஒருவேளை நம்மளே எதனா திட்டிட போகிறோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு மேலே வந்துடுறாங்க. மேலே அவங்களோட ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது ரம்யா அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட ஃபோட்டோ வந்து அவங்க தலைமாட்டில் மாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, ஆணி அடித்து, அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. அது அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல இல்லை, திருநீரையும் பூசலை. இது எல்லாத்தையுமே கவிதா கவனிக்கிறாங்க. இவங்க கீழே போயிட்டு வந்த இந்த நேரத்தில் எதனால் ரம்யா அந்த மாதிரி பண்ணணும், எதனால் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒளிச்சு வைக்கணும், எங்கே வச்சாங்க எதுவுமே தெரில. கவிதாவும் பெருசாக கேட்டுக்கல. சரி ஓகே, அது அவளோட விருப்பம்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஆனால் கேட்கணும் போலேயே இருந்திருக்குது இவங்களுக்கு. அதை அடக்கி வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க எந்த ஒரு அமானுஷ சத்தமும் எதுவுமே கேட்கல, நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. நைட்டு ஒரு 7லேருந்து 7:30 மணி இருக்குமாங்க. எல்லா டைம்லையும் கவிதாவும் ரம்யாவும் ஒன்றா போய் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டாங்களாம், மெஸ்ஸில். சில நேரம் ரம்யா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம், சில நேரம் கவிதா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம். இது காமனான விஷயம் தானா அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி நைட்டு பாடி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கவிதா ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ போய் சாப்பிட்டு வா, எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. கவிதாவும் கிளம்பி வந்துடுறாங்க. இந்த ஹாஸ்டலில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த பில்டிங்கில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. இவங்க போய் சாப்பிட்ற அந்த மெஸ்ஸில் இந்த ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இருப்பாங்களாம். மற்ற ஹாஸ்டலில் இருக்கிறாங்க இல்லையா, முதல்ல இவங்க ஸ்டார்டிங்கில் கேட்டு போனப்போ நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவாங்களாம். பொதுவாகவே இவங்க அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். ஆனால் இந்த பொண்ணுங்க விஷயத்த அவ்வளோ அசால்ட்டாக இவங்களால விட முடியலை கவிதாவால். இப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க,
இந்த பொண்ணுங்க 3 பேர் வந்தாங்களாக்கா, திருநெல்வேலி பொண்ணுங்க, நர்சிங் காலேஜ். திடீர்னு 2-3 நாளில் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டாங்க. உங்களுக்கு எதனா தெரியுமா, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு எதுவும் தெரியாது, உங்கள் பில்டிங் தானே, அது தனி பில்டிங்ப்பா. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு, அப்புறம் நீங்கள் 2 பேர், இப்போ அதுக்கடுத்து இந்த 3 பொண்ணுங்க. இவங்க கிட்டலாம் வந்து அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களும் பேச்சு கொடுத்தது கிடையாது, நீங்களுமே அந்த அளவுக்கு பேச மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ கவிதாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுதுங்க. என்னக்கா சொல்கிறீங்க, என்ன சொன்னீங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தாங்களா? இல்லையேக்கா, நாங்கள் இங்கே ஃபஸ்ட் டைமாக வரும்போது எங்ககிட்ட வந்து இந்த பிஜிக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, இப்போ தான் நாங்கள் இந்த வீடை வாங்கியிருக்கிறோம், நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வரீங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கே இதுக்கு முன்னாடி யாருக்கா இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிலப்பா, அந்த டைமில் தான் எனக்கு டெலிவரி டைமு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், டெலிவரி டைமு, அப்போ தான் அந்த பொண்ணு வந்து நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு இங்கே இருக்கும், அதோட பேர் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டெலிவரிக்கு போயிட்டு ரிட்டன் வரதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகி வரதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா இந்த வேலையிலேருந்து நான் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் தான்ப்பா, அதாவது ரம்யாவும் கவிதாவும் தான் இந்த ரூமில் இருந்திருக்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ரம்யா கிட்ட பதட்டமாக சொல்கிறாங்க கவிதா நடந்த விஷயத்தெல்லாம். நமக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கடி, நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்க, நான் இவ்வளோ நாளாக சந்தேகப்பட்டேன், எதனா ஒரு அமானுஷ்யமா, இல்லை நம்மளாக எதனா கற்பனை பண்ணிக்கிறோமா, இல்லை எதனா மென்டலி அஃபெக்டட் ஆகிருக்கிறோமா, நமக்கு தான் அப்படி தோணுதா, தனியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படி தோன்றது தான், அப்படி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த அக்கா சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரு பயம் வருதுன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட பதட்டமாக சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா சரி தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அசால்ட்டாக. அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலையாம். இவங்களும் அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. மிட் நைட் ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமா. திடீர்னு இப்படி ஒரு சத்தம், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கலை. கவிதா கண்ணை மட்டும் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ரம்யா அவங்களோட பங்க் பெட்டுக்கு மேலே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டே அந்த சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இவங்க ரூமில் இருக்கிற அந்த விண்டோவையே பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறாங்களாங்க. கவிதாக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. இப்போ எந்திரிக்கலாமா வேணாமா, எந்திரிச்சா எதனா அடிச்சிருவாளா, இப்போ ரம்யா ஒரு பேய், ரம்யாவோட உடம்புல ஒரு அமானுஷ்யம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் இருந்த அந்த பொண்ணோட ஆத்மா தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்குதா, இல்லை வேறு எதுனா ஒரு பேய் வந்திருக்குதா, இப்படி பல கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே கவிதாக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே பேச முடியாமல் கண்ணை மட்டும் முழிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு பங்கு பெட்டிலேருந்து கீழே இறங்கி வேகமாக அவங்களோட கிச்சன் டோர்கிட்ட போயிருக்கிறாங்க. கிச்சன்லேயே நின்று ரொம்ப நேரமாக அழுதுருக்கிறாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியலையாங்க. பயம், இப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. திடீர்னு ரம்யா அழுகையை நிப்பாட்டிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி மேலே ஏறி போகிறாங்களாம். அதாவது ஸ்டெப்ஸில் ஏறி போனால் இவங்களுக்கு நல்லாவே சத்தம் கேட்குமா. அதுலேயும் அவங்க ஒரு மாதிரி தொப்புன்னு வேகமாக ஓடுறாங்களாம் மேலே மொட்டை மாடிக்கு. கவிதாவோட மனசுக்குள்ளே மேலே போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கணுன்னு இருக்குது, அதே நேரத்தில் பயமாக இருக்குது. ஒரு கடத்துக்கு மேலே அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வீட்டில் இவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் ரம்யாவோட வீட்டில். அது போக கவிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யா, அவங்களுக்கு எதனா ஒன்றுனா இவங்களால தாங்கிக்கவும் முடியாதுங்கிற பட்சத்தில் பயத்தை அடக்கிக்கிட்டு வேகமாக ஓடி இருக்கிறாங்க மொட்டை மாடிக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸுக்கு மேலே பொறுமையாக போய் உட்காந்து பார்த்தா ரம்யா மொட்டை மாடியில் நின்று எங்கேயோ குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க அழுதுகிட்டே. எங்கே பார்க்குறாங்க யாரை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கவிதாக்கு தெரியல. ஆனால் மெயின் ரோடை தான் பார்க்குறாங்கங்கிறது மட்டும் தெரியுமாங்க. மெயின் ரோடை பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கவிதாக்கு பயம், ஒருவேளை கீழே குதிச்சிருவாளோ எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த திண்டு மேலே ஏறி தான் குதிக்கணும், அது மேலே ஏறுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இவங்க ஓடி போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அசையவே இல்லையாம். 3/4 மணி நேரமாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடி எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க கொண்டை போடுற ஸ்டைல்லையே கவிதாக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு கீழே தான் வரப்போகிறாங்கன்ட்டு. இப்போ வேகமாக ஓடி போயிட்டு கவிதா அவங்களோட ரூமில் அந்த பங்கு பெட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டாங்களாங்க. ரம்யா பின்னாடியே வந்து மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களோட பங்க் பெட்டில் ஏறி படுத்துட்டாங்களாங்க. இப்போ எதனால் ரம்யா எந்திரிக்கணும், எதனால் சத்தம் கொடுக்கணும், எதனால் கிச்சனில் போய் நின்று அழுகணும், எதனால் மொட்டை மாடிக்கு போய் நிற்கணும், இப்படி பல கேள்விகளோட கவிதாக்கு தூக்கமே வரலையாம். இன்னொன்று கவிதாக்கு ஒரு டவுட்டு, ரம்யா ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பாளோ, ரம்யாவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அமானுஷ்யம் நம்மளை பார்த்துருக்குமோ, எப்படியாச்சும் ரம்யாவை காப்பாற்றணும். இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஒரு தர்காவுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்துருப்போம். அது தள்ளி போயிடுச்சு, சோம்பேறித்தனத்தின் காரணமாகவும் டயர்டு காரணமாகவும் இவங்க விட்டாங்க. இதுக்கப்புறம் விடக்கூடாது, அந்த பாயை எப்படியாச்சும் போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு
நாளை காலையில் எந்திரிச்சனுமே ரம்யாவை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் கவிதா படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே ரம்யாவை கவிதா கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்குலாம் போவேன்னா நான் சொல்லிக்கிறேன் மேனேஜர்கிட்ட, நீ என்ன பண்ண என் கூட வா தர்காக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாங்க ரம்யா. ஏன்டி இப்படி பண்ணுற, நீ வா தர்காக்கு தானே, நம்ம ஆல்ரெடி அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்ல, சரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாமா வரியான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கவிதா. எதுக்குமே அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. நான் வேணா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லிட்டு ரம்யாவே அவங்க வாயால் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு கூட்டு போய் பார்க்குறாங்க கவிதா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லையம்மா, எதுக்குமா கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளாவே ரம்யா தலைவலிக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் எப்போ இந்த உங்களோட ரூமுக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்தே தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போது அதை சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுதுங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா. ஒரு வாரமாகவே அவங்கள தர்காக்கோ இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கவிதா. ரம்யா வரவே மாட்டாங்க. கவிதா கரெக்டான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு கோவில் இருக்குமா, அந்த கோவிலில் திருவிழாவாங்க. இந்த கோவில் அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஓனரோட ஒரு ஓன் கோவில் தானா. அந்த கோவிலில் திருவிழாங்கிற பட்சத்தில் எல்லாருமே சேரை கட்டி கீழே கோலம்லாம் போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது ரம்யாவும் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ சீனியர் அக்கா ஒருத்தவங்க கவிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரம்யாவே அவங்களாவே வந்து நம்ம கோவிலுக்கு போகலாமா, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்னடா அது, நீயா பேசுன, சத்தியமாக சொல்லு, இப்பயே ஓகேவா, உனக்கு ஓகேனா சொல்லு, இப்பயே எல்லா வேலையும் விட்டுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் வரேன் உங்க கூட, நீ வரதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறாங்க கவிதா. ஏன்னா அவங்களால நம்ப முடியலை. இந்த பொண்ணு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அந்த கோவில் முன்னாடி இருந்தால் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாடி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. இப்போ அந்த சீனியர் அக்கா கிட்ட கவிதா ரம்யாவுக்கு நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லலை. ஆனால் அக்கா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன், அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்குதுக்கா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒரு 1/2 hour கழிச்சு கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரம்யா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. இவங்க அந்த கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. ரம்யாவை காணோம். கவிதா மேலே போயிட்டு பார்க்கும்போது ரம்யா எங்கேயுமே இல்லை. அங்கே இருக்கிற எல்லார்ட்டையுமே விசாரிக்கிறாங்க. அவள் எப்போவோ போயிட்டாலே, எப்போவோ கிளம்பி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா கவிதாவை தாண்டி தான் வெளியே போயிருக்கணும். ஒருவேளை கவிதா கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அந்த அவங்க கூட பேசிகிட்டு இருந்த அந்த முமரத்தில் கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இப்போது கவிதாவுக்கு ஒரு டவுட் வருதுங்க. ஒருவேளை ரம்யா வீட்டுக்கு போயிருப்பாளோ, அந்த ஹாஸ்டலுக்கே போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வேமா ஓடி வராங்க வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே அவங்களோட பங்கு பெட்டுக்கு மேலே தான் உட்காந்துருக்குறாங்க ரம்யா. ஒரு மாதிரி கோபமாக முடியெல்லாம் விரிச்சு போட்டு, ஏய் நான் கோவிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லடி, அப்புறம் எதுக்கடி எல்லாரும் முன்னாடி என்னை கோவிலுக்கு கூப்பிட்ட, அதுவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, நான் எதுக்கடி வரணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ கவிதா ரம்யா பேசின இந்த பேச்சில் பயந்து போய் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிறாங்க. ஏன்னா ரம்யா பேசின பேச்சும் அவங்களோட மொழியும் ரம்யாவோடதே கிடையாது. வேற யாரோ ஒருத்தவங்களோட முகத்தை ரம்யாவோட முகத்தில் பார்த்துருக்குறாங்க கவிதா. இப்போ பயந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுறாங்க. கையோட கையா ரம்யாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொன்னான். நான் வந்துட்டு என்னடா இவ இப்படி பண்ணுறாளே, என்னடா இவ அப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரச்சனை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு அவளை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. நான் வெளியே இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போன இடத்துல ரம்யாவை டாக்டர்ஸ் ஒரு ரூமில் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியே உட்காந்து இருந்துருக்கிறாங்க கவிதா. அப்போது அவங்களுக்கு ஹோப் கொடுக்குற விதமாக, அதாவது குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்ன நடக்குதுன்னே தெரியலைன்னு சொல்லிட்டு விட கிடைக்காம இருந்த கவிதாக்கு ஒரு ஹோப்பாக அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு, 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறாங்க கவிதா. இப்போ பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சியில் வேமா ஓடி போயிட்டு என்னடியாச்சு ஏண்டி போனீங்கன்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அட ஏன்க்கா நீங்கள் வேற, உங்கள் நம்பரே என்கிட்ட கிடையாதுக்கா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த பொண்ணுங்க அன்னைக்கு கவிதாவும் ரம்யாவும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. 3 பொண்ணுங்களுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கவுங்க காட்டில் படுத்திருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் செவத்தை பார்த்த மாதிரி திரும்பி உட்கார்ந்து வந்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் நாங்கள் மெஸ்ஸுக்கு போகிறோம் சாப்பிட வரியாடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடும்போது அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரியே செவத்தை பார்த்த மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களும் சரி லூஸ் மாதிரி எதனா பண்ணிட்டு இருப்பா, வாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போய் சாப்பிட போனால் மெஸ்ஸில் மேலே ஒரு பொண்ணு உட்காந்து இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு இவங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்க போகுதான். இந்த 2 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. இப்போ அந்த பொண்ணை பார்த்து அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்லும் போது அங்கே இருக்கிற ஒரு ஆயம்மா, அதாவது அங்கே வேலை பார்க்குறவங்க ஒரு அம்மா, வயசான அம்மாவாம், அந்த அம்மா இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களையுமே கூப்பிட்டு தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சு, நான் சொன்னேன் நீ யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா,
நீங்கள் இருந்த அந்த ஒரு ஹாஸ்டலில் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்துச்சுமா. அந்த பொண்ணு இப்போ கவிதா படுத்திருக்கிறாங்க இல்லையா, இந்த பங்கு பெட்டில் தான் அவங்க படுத்திருந்தாங்களாம். அது அவங்களோட இடமா. அது போக அவங்க யூஸ் பண்ண பெட்டை இந்த பக்கமாக தூக்கி போட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது கவிதா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு வாங்கி போட்டுறாங்க. ரம்யா வாங்கலை. இவங்களோட பெட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி தான் அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு யூஸ் பண்ண அதே பெட்டில் தான் ரம்யாவும் படுத்திருந்துருக்கிறாங்க. அது போக அந்த பொண்ணு அந்த ரூம்லையே சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. எதனால் அந்த பொண்ணு சூசைட் பண்ணாங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான். அதுக்கு காரணமாக அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் அந்த பொண்ணு இங்கேயே வந்திருக்கிறாங்க. அது போக ஒரு 5 மாதம் 6 மாதம் கோர்ஸ் ஆங்க. அதை முடிச்சுட்டு இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்களால பாஸ் ஆக முடியலைங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி. ஆமாப்பா, ஒரு பொண்ணு இருந்துச்சு, ரொம்ப அமைதியான பொண்ணு, யார்கிட்டையுமே பேசாது. அது வந்து அது வேலை உண்டுன்னு இருக்கும். அது வந்து எனக்கு நீட் கிளியர் பண்ணுன்றது ஆசை. ஆனால் அது வந்து கிளியர் பண்ணவே இல்லை. 2-3 வருஷம் ட்ரை பண்ணியிருக்கோம் போல். அது கிளியர் பண்ணவே இல்லை. இங்கே வந்து 5 மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும்னு 5 மாதமாக தான்ப்பா இங்கே இருந்துச்சு அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டலில். நீங்கள் வரத்துக்கு 1 மாதம் முன்னாடி தான் அந்த பொண்ணு செத்து போச்சு. அவங்க எப்படி சூசைட் பண்ணாங்க, எப்படி இறந்தாங்கிறலாம் உங்களுக்கு தெரியல. 2-3 நாளாகவே அந்த பொண்ணு வெளியே வரவே இல்லையா. லைட்டு மட்டும் வெளியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. வார்டன் திட்டணும், அந்த பொண்ணு வரட்டும் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது இந்த பொண்ணோட சத்தத்தையே காணோம், ஒருவேளை ரூம்குள்ளேயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு மேலே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட சடலம் 2-3 நாள் ஆனால் எப்படி இருக்கும் இறந்து போனவங்களோட உடம்பு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி அதாங்க இருந்திருக்குது பார்க்குறதுக்கே. அந்த பொண்ணோட உடம்பை அப்போ தான் அங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுங்களுக்கு அந்த ஆயம்மா சொன்னதுக்கப்புறமா வேகமாக போயிட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிவிட்டு வார்டன் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, மேம் நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு இந்த வீடை விடலாம், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, யார் சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்திருக்காங்க, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாமே, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே விட்டுருக்கீங்களாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாதுமா, நீங்கள் வேற யாராச்சும் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வேற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போது இந்த 3 பொண்ணுங்களும் வார்டனை மிரட்டி தான் காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்திருக்குதுங்க. கவிதா கிட்டையும் ரம்யா கிட்டையும் இதை எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே இந்த ஹாஸ்டல் நிர்வாகம் மறுபடியும் இந்த ஏரியாவில் அவங்கள பார்த்தாங்கன்னா எதனா சொல்லிடுவாங்களோ, எதனா பிரச்சனை ஆயிருமோங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஏரியா பக்கமே வரலையாம். கவிதாக்கும் அந்த உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் கவிதாக்கு தெரியுது ரம்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்திருக்குது அந்த இறந்து போன டாக்டர் பொண்ணோட, அதாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்த பொண்ணோட ஆத்மா தான் ரம்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்திருக்குது. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ரம்யாவை காப்பாற்ற போகிறோங்கிற அந்த ஒரு தாட்டுக்குள்ளே போய் இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்திருக்குதுங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பொண்ணுங்களும் நர்சிங் காலேஜ் படிக்கிற அந்த பொண்ணுங்க வார்டன் கிட்ட சண்டை போடும்போது கவிதாக்காவோட நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க மிரட்டி இருக்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வேறு மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி மிரட்டின காரணத்தினால தான் அந்த பொண்ணுங்க எதுவுமே பேச முடியாமல் வந்துட்டாங்களாம். இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த அக்காவை, அதாவது கவிதாவை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருச்சாங்க. எப்படியாச்சும் அந்த ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு போயிருங்க, அங்கே இருக்காதீங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கவிதாக்கு 100% எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்க. நேராக வார்டன் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நீங்கள் எங்ககிட்ட மறைச்சிருக்கீங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தப்பவே இந்த ட்ரெஸ்ஸு தொங்க ஒரு ஆங்கர்ஸு அப்புறம் நிறையா விஷயங்கள்லாம் இங்கே யாரோ யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, மாலைலாம் இருக்குது, அது போக ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு, பாத்திரங்கள்லாம் கிடக்குனதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை, வேறு மாதிரி ஏதோ காரணங்கள் சொல்லி சமாளிச்சிங்க. உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நானே சூசைட் பண்ணிப்பேன் எழுதி வச்சுட்டு, நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டுன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டினதுக்கு அப்புறமா தான் அந்த வார்டன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆமாம்மா இங்கே பாருமா மன்னிச்சிரு, முதல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு, இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம்காண்டி ஒரு 5-6 மாதம் தங்குனாங்கம்மா, 5 மாதம் தான் இருக்கும் மோஸ்ட்லி, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா, நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை தான், யார் சொன்னாங்கிறது எனக்கு தெரில, ஆனால் நாங்கள் இந்த பில்டிங்கை வந்து வாங்கிட்டோம்ப்பா, அந்த பொண்ணு இறந்து கரெக்டாக 1 மாதத்துக்கு அப்புறமா தான் நீ உன்னோட ஃப்ரெண்டு இங்கே வந்தீங்க, அதனால தான்ப்பா நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் அதுக்குண்டான பூஜையெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பேயோ ஆத்மாவோ இங்கே கிடையாது. வார்டன் ரொம்பவே ஒரு மாதிரி சங்கட்டமாக தாங்க பேசியிருக்கிறாங்க, லைட்டாக கண்ணு கலங்கி தான் பேசியிருக்கிறாங்க கவிதா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாதுமா, இல்லைனா அந்த பொண்ணு படுத்திருந்த பெட்டு அந்த பொண்ணு யூஸ் பண்ண பொருட்கள்லாம் நாங்கள் உள்ளே கூட வச்சிருக்க மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி சொல்லும்போது கவிதா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் வார்டன் கிட்ட சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரம்யா என்னென்னலாம் பிஹேவ் பண்ணாங்க, கவிதா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எல்லா விஷயத்தையுமே வார்டன் கிட்ட சொல்லும்போது இவங்களோட ஹாஸ்டல்லேருந்து இவங்க வெளியே இந்த ரோட்டில் நடந்து போவாங்க, அதாவது அவங்களோட ஆஃபீஸ்க்கு நடந்து தான் போவான்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க ஏரியாவோட முக்கில் ஒரு அம்மன் கோவில் இருக்குமாங்க, குட்டியாக ஒரு கோவிலாம், அந்த கோவிலில் ஒரு அம்மா இருப்பாங்க,
அவங்களோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க இந்த மாதிரி பேயெலாம் ஓட்டுவாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த ஹாஸ்டலுக்கு வந்த புதுசில் நைட் நேரம் அந்த பக்கம் நடந்து போகாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா சாமி நடமாட்டம் இருக்கும், சாமி குறுக்கால நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். இவங்களாம் அன்டைமில் போக மாட்டாங்களாம். மோஸ்ட்லி 8-8:30க்கெலாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த அம்மாவை போயிட்டு வார்டனே கூட்டு வராங்க. இப்போ அந்த அம்மாவை கூட்டு வந்துட்டு மேலே போய் பார்த்தா ரம்யா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஓடுறாங்களாம். இவங்களை பார்த்ததுமே இந்த அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது அவங்கள பார்த்துட்டு ஓடி இருக்கிறாங்க. வார்டனும் கவிதாவும் சேர்ந்து ரம்யாவை பிடிச்சி கீழே படுக்க வச்சிருக்காங்க. இப்போ அந்த அம்மா என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ப்ராசஸும். அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்ல விரும்பலனே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ரம்யாவோட தலையிலேருந்து உச்சி முடியை பிடுங்கி அந்த அம்மா சில ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரம்யா எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிச்சு நின்றுட்டு இவங்களை முறைச்சிட்டு அம்மா ஓட ட்ரை பண்ண பொண்ணு அப்படியே அடுத்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்திருக்கிறாங்க. எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் கீழே சரியான அடியாங்க தலையில் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்த பொண்ணை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிட வை, ரொம்ப வீக் ஆயிடுவா, இதுக்கப்புறம் அவளோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும், கொஞ்சம் உடம்பை தேத்தணும், முடிஞ்ச அவங்க அப்பா அம்மாட்ட கூட அனுப்பிடு. அப்படிங்கும்போது கவிதாவுக்கு பயம். அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லுவாங்க, அவங்க இதை தாங்கிப்பாங்களா, இத்தனை நாளாக ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு திட்ட மாட்டாங்களா, கவிதாவோட வீட்லேயுமே திட்ட மாட்டாங்களா, நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கவிதா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கு போகாமல் ரம்யாவையே பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டாங்களாங்க. ரம்யா நாளுக்கு நாள் அந்த அம்மா சொன்ன மாதிரியே உடம்புலாம் மெலிஞ்சு போய் எலும்புலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சான். கை காலில் எலும்புலாம் தெரிய ஆரம்பித்து உடஞ்சி போய் ஆளே ஒரு மாதிரி உக்கி போயிருப்பாங்களாங்க. சாப்பாடு கொடுத்தா வாமிட் பண்ணிடுவாங்களாம், தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணிடுவாங்களாம். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலேயே இருந்து 1 வாரத்தில் கொஞ்சம் க்யூர் பண்ணி ஓரளவுக்கு அவங்க ஓகேங்கும்போது ஊருக்கு கூட்டு போயிடலாம், இதுக்கு மேலே மறைக்க வேணாம், அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடலாம், எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லலாம்னு சொல்லிட்டு கவிதா முடிவு பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஓரளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறமா கவிதா ட்ரெயின் புக் பண்ணி ரம்யாவை அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போய் விட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ வரைக்கும் ரம்யாவுக்கு மட்டும் நடந்த விஷயம் தெரியவே தெரியாதாங்க. ஏன்னா அவங்க மயக்கம் அடைஞ்சு எந்திரிச்சு அடுத்த செகண்டே நான் ஏன் கீழே கிடக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாங்க. ஒன்றும் ஆகலடி, நீ ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிட்ட, நீ நடந்து வரும்போது கீழே வலிக்கி விழுந்துட்ட, அதில் தான் உனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கிறாங்க கவிதா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்தது இப்போ வரைக்குமே தெரியாதாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியவே தெரியாதான். இப்போ இந்த ஸ்டோரியை ரம்யா பார்த்துட்டு இருப்பாங்களாங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் ரம்யா, கவிதா கிடையாது. இது எல்லாமே புனை பெயர்கள் தான். ஆனால் நீங்கள் பார்த்த அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோங்க. அவங்க மதுரையில் தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலோட அந்த வீட்டோட அமைப்பு அதுதான். அந்த வீட்டோட ஃபுட்டேஜ் தான் அது, ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் நான் போட்டிருக்கிறேன். அவங்க தான் போட சொன்னாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ஸ்டோரிங்க. அது போக அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். 9 நாள் வீடியோ போட்டேன். 10ஆம் தேதி நேற்று நான் வீடியோ போடல. அதுக்கு மெயினான ரீசனே இந்த ஸ்டோரி தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னோட இந்த 300 ஸ்டோரி சொன்ன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது உண்மையாகவே நடந்திருக்கிற ஒரு சம்பவம் தாங்க. ஆனால் அடித்து சொல்கிறேங்க, ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டிங்க, அவ்வளோ நெகட்டிவான எனர்ஜிங்க. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு படாத பாடுபட்டேன் நான். பெரிய ஸ்டோரியாக ஒரு பக்கம் இருந்தாலும் சொல்ல முடியல. நம்ம சொல்ல வர்றது இங்கே வரைக்கும் வருது, ஆனால் வெளியே வரமாட்டேங்குது வார்த்தையாக. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வழியாக உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியை பற்றி நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்துருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய். இவங்களே கூட எதனா ஒரு கற்பனையில் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஏன்னா கவிதா ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்குமே அதுதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு ஸ்டோரி சொல்லும் போதே மொட்டையாக சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே எப்பா.